அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 3 நாட்களில் வசியமாக ஒரே ஒரு அன்னாசிப்பூ போதும். உங்களை வேண்டாம் என்று சென்ற நபர்கள் கூட தேடி தேடி வந்து பேசுவார்கள். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை கவர்ந்திழுக்க நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல ஒரு சின்ன மந்திரமும் இருக்குங்க. சோ ரொம்பவுமே பவர்ஃபுல்லான மெத்தட் இது. இந்த மந்திரம் எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இது ஒரு வசிய மந்திரம். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். எவ்வளவு பெரிய சண்டை அல்லது மனஸ்தாபம் காரணமாக உங்களை விட்டு அந்த நபர் பிரிந்திருந்தாலும் கூட அவர்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்களை பற்றிய ஞாபகங்கள் அடிக்கடி அவர்களுக்கு தோன்றும். அவங்களுடைய ஆழ்மனதுல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான குணங்கள் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களை அதிகமா மிஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட பேசணும்ன்ற எண்ணம் அதிகரிக்கும். ஒரு கட்டத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களாகவே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சில பேர்லாம் வசியம்னு உடனே நீங்க சொல்றதையெல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே தட்டாமல் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அது போன்ற வசியங்கள் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண மாட்டோம்ங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் சாத்வீகமானவை. யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தாது. இருந்தாலும் இந்த மெத்தட்ல மந்திரமும் தாந்திரிகமும் சேர்ந்து இருக்கிறதுனால உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கும். எந்த ஒரு மெத்தட் உடனே நமக்கு பலனை கொடுக்குதோ அதை தவறான நோக்கங்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். சோ நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. உண்மையான நல்ல உறவுகள் சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தாங்க சித்தர்களும் மகான்களும் இது போன்ற வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதை சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்துவது தாங்க நம்முடைய கடமை. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டுன மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே ஒரு அறிமுகம் இருந்திருக்கணும். அப்படி பரிச்சயம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் நமக்கு பலனை கொடுக்கும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து 3 நாட்களுக்கு 3 டேஸ்க்கு கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். தரையில, சேர்ல, பெட்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். அதாவது எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். இப்ப ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனிங்க. அதாவது மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். மூச்சு காற்றை 2 நிமிஷம் நீங்க கவனித்தாலே போதும். உங்களுடைய மனமும் உடலும் அமைதியான ஒரு நிலைக்கு வரும். ரொம்பவும் லைட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கு தூக்கம் வருவதை போல கூட உணர்வு தோன்றும். அந்த நிலை வந்ததற்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கோங்க. அவர்களுடைய முகத்தை உங்களால கற்பனை செய்ய முடியும், இமேஜின் பண்ண முடியும்னா அவங்களுடைய ஃபேஸை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. முகத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. அந்த குறிப்பிட்ட நபரை மனதார சந்தோஷமா நீங்க நினைச்சுக்கணும். உங்க பக்கத்துல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த நபரை நீங்க ரொம்பவுமே பாசிட்டிவ் பாசிட்டிவா சந்தோஷமா நினைக்கணும். இப்ப ஒரு அன்னாசி பூவை நீங்க எடுத்துக்கோங்க. நல்ல வசிய தன்மை வாய்ந்தது இந்த அன்னாசி பூ. இதை இங்கிலீஷ்
இங்கிலீஷ்ல அனீஸ்னு நம்ம சொல்லுவோம். நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை மசாலா பொருள் இது. உடையாமல் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அன்னாசி பூவை எடுத்துக்கணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த அன்னாசி பூவை வச்சுட்டு விரல்களை நீங்க மடக்கிக்கோங்க. இப்போ கையை மடி மீது நீங்க வச்சுக்கணும். பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு சொல்லணும். அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா நீங்க சொல்லாதீங்க. பொறுமையா மென்மையா சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். ஸோ கவனம் சிதறாமல் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டு பொறுமையா நீங்க சொல்லுங்க. ஓம் ரீங் பெயர் வசி வசி. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ஓம் ரீங் ராஜா வசி வசி. அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ஓம் ரீங் ராணி வசி வசி. அவ்வளவுதாங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. 10 முதல் 20 நிமிடங்கள் வரை இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு அந்த அன்னாசி பூவை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சோ அல்லது ஜிப்லாக் கவர்ல போட்டு சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. ஷெல்ஃப்ல, பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்லன்னு எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இதே போல 3 நாட்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். முதல் நாள் பயன்படுத்திய அதே அன்னாசி பூவை தாங்க 3 நாட்களுக்கும் நம்ம பயன்படுத்தணும். அதை மாற்றக்கூடாதுங்க. மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். 3 நாட்களும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஒரே நாள்ல கிடைச்சிட்டாலும் கூட இந்த மெத்தடை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 3 நாட்களுக்கும் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சோ இந்த டெக்னிக்கை முடிச்சிட்டு நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். அடிக்கடி போன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அந்த நபர் ஆன்லைன்ல இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கா, கால் வந்திருக்கான்னு நீங்க பார்க்கவே கூடாதுங்க. மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். அப்பதாங்க மின்னல் வேகத்தில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான சீக்ரெட். அதே போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசியதற்கு பிறகும் கூட இது போன்ற ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன்னு அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாதுங்க. இதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். திரும்பவும் சொல்றேங்க, நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஒரே நாள்ல கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை 3 டேஸ்க்கு 3 நாட்களுக்கு தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்த்த இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். 3 நாட்கள் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகும் அந்த அன்னாசி பூவை நீங்களே வச்சுக்கலாம். தவறு கிடையாதுங்க. வேணாம்னு நினைக்கிறவங்க அதை நீங்க தூக்கி போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.